ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பங்குனி உத்திரம்னா என்ன, அதோட தேதி மற்றும் நேரம், பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் மற்றும் விரத முறைகளை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் 24 காலை 7:34 தொடங்கி மார்ச் 25 காலை 10:38 வரையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பங்குனி உத்திரம் எல்லா தெய்வங்களுக்கும் திருமணமான மாதமாகும். நிறைய தெய்வங்களுக்கு இந்த மாதம் தாங்க திருமணம் நடந்திருக்கு. முருகப்பெருமான் தேவயானியை மணந்ததும், சிவபெருமான் பார்வதி தாயாரை மணந்ததும், ராமர் சீதையை மணந்ததும் இந்த மாதத்தில் தாங்க. லக்ஷ்மி தாயாரும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் அவதரித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வள்ளி அம்மையாரும் இந்த மாதத்தில் தான் அவதரித்தார். முருகனுடைய மனைவியான வள்ளியும் இந்த மாதத்தில் தான் அவதரித்தார். திருமணமாகாத ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த பங்குனி உத்திரத்தில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. திருமணம் மட்டுமல்லங்க, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் முருகன் தீர்த்து வைப்பார் என்பதில் ஐயமில்லை. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி முருகன் படத்திற்கு செவ்வரளி மாலை சுற்றி நெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முருகனுக்கு பால், பழம், பாயசம் இவைகளெல்லாம் நைவேத்தியமாக படைக்கலாம். விரதம் இருப்பவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசித்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். கண்டிப்பாக முருகப்பெருமான் எல்லாருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.